பார்லிமென்ட் எலெக்ஷன்ல தான் ரியல் ஃபேஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெரியும். அந்த நேரத்தில நீங்க 2028 டிசம்பருக்கு பிறகு நீங்க ஒரு சின்ன ஒரு சேஞ்ச நீங்க வந்து பார்க்கலாம். ஏதோ மாறிடுமோ, வருமோன்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஒண்ணு போடுவாங்கன்னு பார்ப்பேன். நீங்க லாஸ்ட் ஓவரு 6 பால் இருக்கு. 8 ரன் அடிக்கணும் அப்படிங்கும்போது, அவங்க வந்து 2 பேருமே சான்ஸ் எடுக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்ப தே வில் எக்ஸ்ப்ளோர் தியர் ஃபுல் ஸ்ட்ரென்த். அத மாரியான ஒரு முயற்சி 2028 டிசம்பர்ல நடக்கும். அதுவரைக்கும் வந்து இவங்க எல்லாமே போயிட்டு இவங்க சமாளிச்சா 1 வருஷம் 6 மாசத்துல நடக்கிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் தெரியல. வேற அவ்வளோதான். ஸோ வந்து அவர் இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கிறாரு. வேற மோசமா இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி வந்து அப்படிலாம் இல்ல. நம்ம வந்து ஏன்னா மக்களே அகற்றி விடுவார்கள் அப்படின்னு ம். திமுக தலைவர் சொல்றார். அப்படிலாம் அதுக்கான எதுவும் மக்கள் பார்க்கல. மக்கள் வந்து அவங்க வேலைய பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேவை எங்கள தொந்தரவு பண்ணாம இருங்க போதும் அப்படிங்கிறது மட்டும் தான். லா அண்ட் ஆர்டர் செர்டைன்லி எ ப்ராப்ளம் வித்தவுட் எனி டவுட். நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது கிருஷ்ணகிரியில வந்து ஒரு பெண் வந்து நிலத்தகராறுல என்னைய ஒரு 5 வாலிபர்கள் பக்கத்துல லேண்டுக்கும் எங்க லேண்டுக்கும் ப்ராப்ளம். அந்த அதுல வந்து 5 வாலிபர்கள் என்னைய வந்து ஆடைகளை எல்லாம் களைந்து மானபங்கம் செஞ்சாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சேலத்துல வந்து ஒருத்தர் வந்து 40, 50 லேடீஸோடைய வீடியோலாம் வச்சிருக்காருன்னு சொல்லி திருமதி கனிமொழி அதே மீட்டிங்ல சொன்னாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த சேலத்துல உள்ளது வந்து தாவேக்காக்காரர் மேல உள்ள புகார். ஏற்கனவே ஸ்ரீவைகுண்டம் புகார் அப்படியே இருக்குது. இன்னைக்கு வந்து கிருஷ்ணகிரி இது மாதிரியான ப்ராப்ளம்ல வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் தான்.